பாரேன், இவங்க 2 பேரும் எவ்வளோ வேகமா வரானுங்க. சப்பா. கேட்டு என்ன பண்ண போற புட்டை? சொல்லு புட்டை, இப்போ எதுக்கு நிறுத்தின? எதுக்குடா ஹெல்மெட் போட்டு போறீங்க? சேஃப்டி முக்கியம் இல்லை, ஜாலியாக ரைடு போகும்போது எதுவும் ஆகக்கூடாதுல்ல, அதனால தான் ஹெல்மெட் போடுறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போலீஸ் பிடிப்பாங்கள்ல, அதனால தான் ஹெல்மெட் போடுறோம். இதுக்கு ஒரு வேலையே இல்லை வந்துச்சு கேட்கறதுக்கு. சரிங்கடா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? சரி, என்ன கேளு. சும்மா இதுக்கு ஒரு வேலையே இல்லை. என்ன சொல்லி தொலை. இன்னைக்கு காலைல நீங்க பைபிள் படிச்சீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? இல்லை புட்டை, காலையில் ஜபலாம் பண்ணல, 4 பேர் ஃபோன் தான் பண்ணேன். என் புக்கே என்னால் படிக்க முடியல, இதில் பைபிள் படிக்க சொல்கிறியா? ரோட்ல நீங்க ஜாலியாக போகிறதுக்கோ பாதுகாப்பாக போகிறதுக்கோ ஹெல்மெட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜாலியாக இருக்க ஏசப்போட வார்த்தையும் ரொம்ப முக்கியம்டா. அதனால தான் உங்களை நான் கேட்டேன், காலையில் ஜெபம் பண்ணீங்களா பைபிள் படிச்சிங்களான்னு சொல்லி. காலையில் எங்கன்னா போகலான்னு நினச்சா குறுக்க வந்து இம்சை பண்ணுதுடா இது. டே இருடா, புட்டை சொல்கிறதா சரிதான். ஏசப்பா இல்லாத வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கைடா. சரி, என்னமோ சொல்கிற, நீ சொல்கிறபடியே நான் கேட்டு பார்க்குறேன்டா. சரி புட்டை, இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சரிடா, இன்னைக்கு நான் படித்த வசனம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இதை நீங்கள் டெய்லி வீட்டில் போய் படிக்கிறீங்களா? சரி சொல்லு புட்டை. 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. மனப்பாடமாக வச்சுக்கிறீங்களாடா? ஓகே புட்டை, இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ட. நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்லலாமா? சூப்பர் ஐடியாடா, வாடா எல்லாருக்குமே போய் சொல்லி கொடுக்கலாம். 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. God bless you all.